Hello everyone. இந்த வீடியோல ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல எப்படி கவர் பேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய ஸ்டூடண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய காலேஜ் ப்ராஜெக்ட்டை பண்றாங்க. சோ அப்படி பண்றப்ப the கவர் பேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த ப்ராஜெக்ட்டோட ஹெட்டிங் கொடுக்கிற பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கவர் பேஜை எப்படி கிரியேட்டிவா மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னோட கவர் பேஜ் ஆட் பண்ண போறேன். சோ அதுக்கு உங்க கர்சரை ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சர்ட் டேபுக்கு போய்க்கோங்க. ஸோ இங்கே கவர் பேஜ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் டைட்டிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே டாக்குமெண்ட்டோட சப் டைட்டிலை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர் பேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே லுக்காக அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்டோட தீமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு டிசைன் டேபுக்கு போய்க்குங்க. இங்கே தீம்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தீம்ஸ். ஸோ இதில் எந்த தீம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சூஸ் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதை தீமை பேஸ் பண்ணி எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ மறுபடியும் இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு நீங்கள் கவர் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தீம்ஸை பேஸ் பண்ணி இந்த கவர் பேஜோட சாம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வேறு ஏதாவது கவர் பேஜ் டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழியில் நீங்கள் ஈஸியாக மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி கவர் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.